தமிழ் 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 உடனே கடத்துறீங்களா? எங்கேயா போனானுங்க? தெரியல சார். யோ, அந்த பக்கம் போ. நீ அந்த பக்கம் போ. ஓகே. டேய் ராஸ்கல், ஆதி சார், என்ன பாரதி, ஏங்க நின்றுட்டு இருக்கீங்க? வாங்க போலாம். இல்ல சார், தமிழ் இங்கதான் எங்கேயோ இருக்கா. அது என் உள் மனசுக்கு நல்லாவே தெரியுது. தமிழ் இந்த பில்டிங்கை விட்டு போயிருக்க வாய்ப்பே இல்ல. என்ன பாரதி சொல்றீங்க? தமிழ் இங்கதான் இருக்காளா? ஆனா வேற எங்கேயோ இருக்கிறதா சொன்னா. இல்ல சார், இவன் கண்டிப்பா போய் சொல்றான். நம்மள டைவர்ட் பண்றதுக்காக மாத்தி பேசுறான். பாரதி, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா நான் இந்த பில்டிங்கை ஏற்கனவே ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துட்டேன். தமிழ் இங்க எங்கேயும் இல்லை. இப்ப நீங்களும் தேடி பார்த்துருக்கீங்க. நானும் என் ஃப்ரெண்டும் 2 பேரும் சேர்ந்து தேடி பார்த்துட்டோம். தமிழ் இங்க இருக்கிறதுக்கான எந்த சூடும் இல்லை. தமிழ், நீ பதட்டப்படாத. அம்மா வந்துட்டேன்டா. பாத்து பாத்து, இப்படி வா. பாத்து, மெதுவா. தமிழ், உனக்கு ஒண்ணும் இல்லையடா? இந்த ஆதி, நம்மளுக்கு தண்ணி கொடு. தமிழ், தமிழ் ஒண்ணும் இல்லடா. தமிழ், தமிழ் உனக்கு ஒண்ணும் இல்ல. தைரியமா இரு. உனக்கு அப்பா அம்மா நாங்க 2 பேரும் இருக்கோம். என்னை மீறி உன்னை யாரையும் எதையும் பண்ண விட மாட்டேன்.
சார். எதுக்கு பாரதி? நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நான் கூட அந்த ராஸ்கல் சொன்னதை நம்பி தமிழ் இங்க இல்லைன்னு நம்பிட்டேன். ஆனா நீங்க கரெக்டா தமிழ் இங்கே தான் இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. நீங்க உங்க பொண்ணை மட்டும் கண்டுபிடிக்கல, என் பொண்ணையும் சேர்த்து தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க. இந்த லேப்டாப்பை வச்சுக்கிட்டு தான் அந்த பாரதி நம்ம எல்லாரையும் காலி பண்ணணும்னு நினைச்சான். இப்ப அந்த லேப்டாப் நம்ம கையில. ஆதி மித்ராவோட கல்யாணம் முடிஞ்ச கையோட அந்த ராஜேஸ்வரி பாட்டி அவளை மண்டபத்துல இருந்து நேரம் அடிச்சு துரத்த போறாங்க. உண்மைதான் மேடம். ஆனா இந்த லேப்டாப் கைக்கு வந்து சேர்றதுக்குள்ள உயிர் போய் உயிர் வந்துருச்சு மேடம். நான் கூட அந்த பாரதி அவ பொண்ணு மேல இருக்கிற அக்கறையில ஆதிக்கிட்ட இந்த விஷயத்த சொல்ல மாட்டான்னு நினைச்சேன். ஆனா அவ எல்லாத்தையும் சேர்த்து ஏமாத்திட்டான். அதுக்கு கண்டிப்பா அவளுக்கு தண்டனை கொடுத்து ஆகணும். ஆமா மேடம், கடைசி நிமிஷம் வரைக்கும் டென்ஷன் பண்ணிட்டா. ஆனா நான் பவானி, என்கிட்ட மோதில அந்த பாரதி ஜெயிக்க முடியாது. நல்ல வேளை மேடம், தலைக்கு வந்து தலைப்பாறையோட போச்சு. இந்த லேப்டாப்பை வச்சு கடைசி நிமிஷத்துல கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை பண்ணி எல்லாத்தையும் கெடுத்து நாசமாக்கிடுவாளோன்னு மித்ரா பயந்துட்டே இருந்தா மேடம். ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னதும் மித்ரா வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்க ஆரம்பிச்சிட்டா. இந்த லேப்டாப்பை வச்சுக்கிட்டு தானே அவ இந்த ஆட்டம் ஆடினா. இந்த லேப்டாப்போட கதை இதோட முடிச்சு காட்டுறேன்.